ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் உதய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தலை அரசியலில் குதிக்க போகிறாரு. யார் சொன்னா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை விடுங்க. தமிழக அரசியல் சூழ்நிலைகளை கவனிச்சிட்டு இருக்கீங்களா? யார் என்னைக்கு முதல்வராக இருக்கிறாங்கன்னே தெரியல. இந்நேரத்தில் ஒரு குரூப்பு சூப்பர் ஸ்டாரை அரசியலுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கு. சரி, தலைவர் பல படங்களில் அரசியல் வசனங்கள் பேசினார். எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்னாரு. ஜெயலலிதாவுக்கு எதிராக அப்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுத்து தேர்தலில் ஜெயிக்க வச்சார். இவர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் ட்வீட் மேலே ட்வீட்டாக போட்டு தள்ளுறாரு. எல்லாமே அரசியல் பற்றி தான். இளைஞர் புரட்சியை முதல்ல ஆதரித்த நடிகர் கமல் தான். அப்படியே அதிமுகனால தமிழ்நாட்டில் ஏற்பட்ட குழப்பத்தை பற்றியும் சசிகலாவுக்கு கிடைத்த தண்டனை பற்றியும் பதிவிட்டார். பொதுவாகவே கமல் பதிவிடுறது புரியலை அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதனால் இந்த முறை சென்னை தமிழையும் பதிவிட்டார் கமல். இவங்க ரெண்டு பேரையும் அரசியலுக்கு எத்தனை பேர் கூப்பிட்டாலும் ரஜினி மௌனத்தையும் கமல் சிரிப்பையும் தான் பதில தர்றாங்க. இந்த நிலையில தான் கமல் ஒரு பதிவில், என்னை தயவு செஞ்சு அரசியல் கூப்பிடாதுங்கப்பா, அந்த சாக்கடைக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற நாசூக்கா சொல்லி முடிச்சிட்டாரு. நம்ம இளைய தளபதி அப்பப்போ அரசியலுக்கு வந்தும் வராமலும் நல்லவே கேட்டிருக்காரு. அவருக்கு என்ன தனி இயக்கம் ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம தலை எம்ஜிஆர், ரஜினி, விஜயகாந்த், சரத்குமார்னு நிறைய பேர் அவங்கவுங்க படத்தில் அரசியல் வசனங்கள் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வசனங்கள் பேசி மக்களை கவர்றாங்க. இதே பாணியில் நம்ம தலை அஜித் பல வசனங்கள் பேசியிருக்காரு. வீரம் படத்தில் நம்ம தலை சாதி பற்றியும் விவசாயத்தை பற்றியும் பேசின டைலாக்கெல்லாம் நிறைய கைத்தட்டுகள் வாங்கிச்சு. வேதாளம் படத்தில் பெண்களுக்கு நடக்கிற கொடுமையையும் அவங்களுக்கு தேவையான உரிமையையும் பற்றி நம்ம தலை பேசியிருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தலை அரசியலுக்கு வராரா அப்படிங்கிற ஒரு யோசிக்கவும் தோணுது. ஆனால் அவர் ஏன் அரசியலுக்கு வர போகிறாரு? வழக்கமாக நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் தான் அவரை அரசியலுக்கு வாங்கன்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் தான் தலையை அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் தலை எப்பவும் போல் அமைதியாகவே இருக்கிறாரு. அவர் அரசியலுக்கு வராரா இல்லையாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபிலிமி பீட் தமிழ்.